கார்த்திகை 1. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது எப்படியோ அதே மாதிரிதான் கார்த்திகை மாதம் பிறந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். இந்த புனித கார்த்திகை மாதத்தில் நீங்கள் எந்தெந்த தெய்வங்களை எப்படி வழிபடணும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல ஆன்மீக தகவல்கள் தர நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கார்த்திகை மாதத்தில் அண்டம் முழுக்க சிவபெருமானோட எனர்ஜி உயர்ந்திருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் அண்ணாமலையாரை நோக்கி விளக்கு ஏற்றினா உங்கள் மனசில் இருக்க இருட்டும் உங்களோட கர்ம வினைகளும் விலகும். அதனால் நவம்பர் 17ஆம் தேதியான இன்றிலிருந்து டிசம்பர் 3ஆம் தேதி திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றுற வரைக்கும் சிவபெருமானை நோக்கி தினந்தோறும் சாயங்காலம் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றுங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒளி பிறக்கும். நீங்கள் இந்த வழிபாடை ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாயன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த புனித நாளில் தான் ஐயப்ப பக்தர்களும் மாலை அணிந்து அவர்களோட விரதத்தை தொடங்குற நாளும். இதன் மூலமாக அவங்களோட உடலும் மனமும் ஆன்மாவும் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கும். இந்த கடுமையான 48 நாள் விரதத்தை மேற்கொள்கிற உங்களோட ஐயப்ப மலைக்கு மாலை போடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை டேகும் ஷேரும் முடிஞ்சால் பண்ணுங்கள். கடைசியாக கார்த்திகை நட்சத்திரத்தில் அக்னி வடிவில் அவதரித்த முருகப்பெருமானுக்கும் இந்த கார்த்திகை மாதம் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதனால் இந்த மாதத்தில் வர வளர்ப்பிறை தேய்ப்பிறை சஷ்டி விரதத்தை தவற விட்டுறாதீங்க. எப்பவும் சொல்கிறது தான், இந்த புனித தினங்களில் நீங்கள் ஒரு வேளையாவது விரதம் எடுங்க. அது உங்கள் உடலையும் மனசையும் சுத்தமாக்கும். நல்லதே நடக்கும்.